கலை, கலாச்சாரம் மற்றும் உணவு வகைகளுக்கு பெயர் பெற்ற பிரான்ஸ் உலகின் மிக அதிக அளவுல சுற்றுலா பயணிகள் செல்லும் நாடாக இருக்கு. அந்த நாட்டின் தலைநகரான பாரிஸ் அதன் சின்னமான ஈபிள் கோபுரத்துக்கு பிரபலமானது. பாரிஸ் நகரின் அடையாளமான ஈபிள் கோபுரம் உண்மையில 1889ஆம் ஆண்டு நடைபெற்ற உலக கண்காட்சிக்காக 20 ஆண்டுகள் மட்டுமே நிற்கக்கூடிய ஒரு தற்காலிக அமைப்பாக தான் கட்டப்பட்டுச்சு. உலகின் மிக உயர்ந்த கோபுரம் என்று அழைக்கப்படும் ஈஃபில் டவர் கோபுரம் 300 மீட்டர் உயரத்துல பாரிஸில் தலை நிமிர்ந்து நிற்கிறது. 1889ஆம் ஆண்டு பாரிஸில் நடைபெற்ற அகில உலக கண்காட்சியின் ஒரு பகுதியாக தற்காலிகமாக கட்டப்பட்ட இந்த ஈஃபில் டவர் மக்களின் விருப்பத்தால் இன்று பாரிஸ் நகருக்கு மட்டுமின்றி ஐரோப்பா கண்டத்திற்கே ஒரு அடையாளமாக திகழ்கின்றன. இந்த டவரை கட்டிய கண்டப் ஈவல் என்ற புகழ்மிக்க பொறியாளர் இந்த டவரை கட்டி முடிக்க 2 ஆண்டு காலத்துல 12,500 இரும்பு துண்டுகளையும் 70 லட்சம் ஆணிகளையும் பயன்படுத்தி இருக்கிறார். இந்த ஈஃபில் டவர் பாரிஸ்ல உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக திகழுது. என்னதான் ஈஃபில் டவர் உலக புகழ் வாய்ந்த சுற்றுலா தலமாக கருதப்பட்டாலும் பாரிஸுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் நோட்ரே டேம் என்னும் புகழ் வாய்ந்த கத்தோலிக்க திருச்சபையையே அதிகம் பார்வையிடுவதாக புள்ளி விவரம் தெரிவிக்குது. இந்த நோட்ரே டேம் கத்தோலிக்க தேவாலயம் பிரெஞ்சு நாட்டின் கோத்திக் என்ற கட்டிடக்கலையின் சிறந்த எடுத்துக்காட்டாக கருதப்படுது. நோட்ரே டேம் என்பது பிரெஞ்சு மொழியில எமது அரசி என்று பொருள் கொண்டது. கட்டிடத்தின் தென்முனையில வைக்கப்பட்டுள்ள மணி ஒன்று 3 யானைகளின் எடைக்கு சமமாக காணப்படுது. அடுத்ததா பாரிஸ் நகர்ல உள்ள செயின் நதியானது லண்டன்ல உள்ள தாம்ஸ் நதியை விட மிக அழகானது. இந்த செயின் நதியின் கரையோரம் முழுவதும் கான்கிரீட் போடப்பட்டு இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளதால கல்லூரி மாணவிகள் லேப்டாப் மற்றும் புத்தகங்களையும் வயதானவர்கள் நாவல்களையும் படித்து இங்கு பொழுத அழகாக கழிக்கிறாங்க. இந்த நதியின் பாலங்கள்ல உள்ள இருபுறங்களின் ஓரத்துல காதலர்கள் பூட்டுகளை போடுறாங்க. அவ்வாறான அந்த பூட்டுகள்ல காதல் ஜோடிகள் தங்களது பெயர் அச்சிட்டு செயின் நதியின் பாலத்துல இதற்கென பிரத்யேகமாக வைக்கப்பட்டுள்ள கேட்கள்ல உள்ள கம்பிகள்ல போட்டுறாங்க. பூட்டிய பின் காதலர்கள் அந்த சாவியை செயின் நதிக்குள்ள தூக்கி போடுறாங்க. இவ்வாறாக செய்வதால அந்த காதல் ஜோடிகளை எக்காலத்திற்கும் யாராலும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அவர்களின் காதலை அழிக்கவும் முடியாது என்று நம்பப்படுகிறது. இந்த வழக்கம் 100 ஆண்டுகளா கடைபிடிக்கப்படுது. அதாவது 1ஆம் உலக போருக்கு முன்பே தொடங்கப்பட்ட ஒரு ஐதீகமாக இது பின்பற்றப்படுகிறது. அடுத்ததா பாரிஸ் நகரத்துல 9000க்கும் அதிகமான திறந்தவெளி உணவகங்களும் 1750 பார் மற்றும் கஃபேக்கள்ல எதை தேர்வு செய்வது என்பது அங்கு வரும் வாடிக்கையாளர்களுக்கு குழப்பமானதாக ஒன்றாக அமைகிறது. நத்தைகளை அதிகம் நகரும் நாடு பிரெஞ்சுக்காரர்கள். அவங்க ஒவ்வொரு ஆண்டும் 120 கோடிக்கும் அதிகமான நத்தைகளை சாப்பிடுறாங்க. அதே போல பிரெஞ்சு சமையல் கலை புகழ்பெற்றது மற்றும் உலகில மிகவும் விரும்பப்படும் சமையல் கலைகள்ல ஒன்றாகவும் இருக்கு. இதுல எஸ்கார்கோட்ஸ் அதாவது நத்தைகளை வச்சு செய்யப்படும் ஒரு மெனு, வாத்து ஈரல் மற்றும் மேக்ரோன்கள் போன்ற சுவையான உணவுகள் அடங்கும். உலகெங்கிலும் உள்ள பெரும்பாலான நட்சத்திர உணவகங்கள் மேற்கூறிய உணவுகள் குறைந்தபட்சம் ஒன்றையாவது பரிமாறுறாங்க. மேலும் அவற்றின் சமையல் கலைஞர்கள் அவற்றை தயாரிப்பதில் தங்களின் திறமைக்காக மகிழ்ச்சியும் பெருமையும் மேற்கொள்றாங்க. பிரான்ஸ்ல முக்கியமா 2 வகையான இறைச்சி கடைகள் உள்ளன. பிரான்ஸ் மக்கள் தங்கள் நாடு உற்பத்தி செய்யும் உணவின் மீது மிகுந்த அக்கறை கொள்றாங்க. அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்னன்னா அந்த நாடு முழுவதும் காணப்படும் 2 தனித்துவமான இறைச்சி கடைகள் தான். லா பூஷேரி மற்றும் லா சர்குஷேரி என்பவை அதன் 2 வகைகள் ஆகும். ஒரு பூஷேரியில பொதுவாக ஆட்டுக்கறி, கோழிக்கறி மற்றும் மாட்டிறைச்சி, பன்றிக்கறி போன்ற பச்சையான இறைச்சி மட்டுமே விற்கப்படும். அதாவது ஒரு ஷார்குஷேரியில் பதப்படுத்தப்பட்ட இறைச்சி விற்கப்படும். அதாவது பேட், ஹோம், சாஜைக்கள் போன்றவை. பாரிஸ்ல 1852ஆம் ஆண்டிலிருந்து பழைய கட்டிடங்கள் உடைக்கப்பட்டு திட்டமிடப்பட்ட புதிய நகரங்கள் கட்டமைக்கப்பட்டுச்சு. அப்பொழுது சாலைகள் அகலமாக்கப்பட்டு தெரு விளக்குகளும் நிறுவப்பட்டுச்சு. உலகிலேயே முதல்ல தெரு விளக்குகள் அமைக்கப்பட்டது பாரிஸில் தான். இதனால்தான் பாரிஸ் மின் விளக்குகளின் நகரம் என்று அழைக்கப்படுது. மேலும் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர்கள்ல அதிக எண்ணிக்கை கொண்ட நாடாக பிரான்ஸ் விளங்குது. அந்த நாட்டை சேர்ந்த 15 பேர் இப்பரிசை பெற்றிருக்கிறாங்க. பாரிஸ் அருங்காட்சியகங்கள்ல முதன்மையானதாக இருப்பது லூவர் அருங்காட்சியகம். இத்தாலி நாட்டின் கட்டிடக்கலை பாணியை மையமாக கொண்டு கட்டப்பட்ட இந்த லூவர் அருங்காட்சியகத்துல உலக புகழ் பெற்ற மோனலிசா ஓவியம் இங்குதான் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. பாரிஸ் ஒரு பூங்கா என்றும் அழைக்கப்படுது. இங்குள்ள பூங்காக்கள்ல மிகப்பெரிய பூங்காவாக லக்சம்பர்க் கார்டன் உள்ளது. 1612 அமைக்கப்பட்டுள்ள இந்த பழமை வாய்ந்த பூங்கா 6 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. பூங்காவின் மத்தியில் உள்ள குளம், குளத்தை சுற்றி உள்ள புல்வெளிகள், அழகிய சிலைகள், 2 அழகிய நீர்த்தாரைகள் என பாரிஸ் கண்களுக்கு விருந்தளிக்கும் இடங்கள்ல இந்த பூங்காவும் ஒன்றாகும். பிரெஞ்சு நாடு என்றாலே முதல்ல நினைவுக்கு வருவது மாவீரன் நெப்போலியன் தான். இவர் தான் பெற்ற வீர வெற்றிகளின் அடையாளமாக பாரிஸ் நகர்ல 1806ஆம் ஆண்டு அவராலே கட்டப்பட்டதுதான் இந்த வெற்றின் வளைவு சின்னம். இந்த ஆர்ச்சி ஆஃப் ட்ரியூம்ப் என்னும் இந்த வளைவில் தான்
நெப்போலியன் மேற்கொண்ட போர்கள், அவர் அடைந்த வெற்றிகள், அதற்கு உறுதுணையாக இருந்த தளபதியின் பெயர்கள் இந்த வெற்றியின் வளைவு சின்னத்தில் பொறிக்கப்பட்டிருக்கு. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, பிரான்சுக்கு ஒரு ஜனாதிபதியும் ஒரு பிரதமரும் இருக்கிறாங்க. பிரிட்டன்ல பிரதமர் மட்டுமே இருப்பதையும், அமெரிக்காவில் ஜனாதிபதி மட்டுமே இருப்பதையும் போல இல்லாம பிரான்ஸ்ல இருவருமே இருக்கிறாங்க. தற்போது இம்மானுவேல் மக்ரோனாக இருக்கும் பிரான்ஸ் ஜனாதிபதி பிரான்ஸ் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவர்கள் ஒரு பிரதமரை நியமிக்கிறாங்க. பிரான்சுவா பேரு என்பவர் டிசம்பர் 2024 பிரான்சின் பிரதமராக நியமிக்கப்பட்டார். பிரான்ஸ் ஜனாதிபதி நாட்டின் தலைவராக கருதப்படுறாரு. மேலும் அவர் வெளியுறவு கொள்கை மற்றும் பாதுகாப்பு கட்டுப்படுத்துறாரு. அதே சமயம் பிரதமர் அரசாங்கத்தின் தலைவராக பணியாற்றுறாரு. மேலும் அவர் உள்நாட்டு கொள்கை மற்றும் அன்றாட நிர்வாகத்திற்கு பொறுப்பேற்கிறார். நான் முன்னாடி சொன்ன மாதிரி பிரான்ஸ் உலகில் அதிக பார்வையிடப்படும் நாடாக இருக்கு. 2019 ஆண்டுல 9 கோடிக்கும் அதிகமான மக்கள் பிரான்ஸை பார்வையிட்டிருக்கிறாங்க. இது உலகிலேயே அதிகம் பார்வையிடப்பட்ட நாடாக திகழுது. ஸ்பெயின் மற்றும் அமெரிக்கா முறையே 2வது மற்றும் 3வது இடங்களை பிடிச்சிருக்கு. பிரமிக்க வைக்கும் நிலப்பரப்புகள், அற்புதமான உணவு மற்றும் உலகின் தலைசிறந்த கலைக்கூடங்கள் பிரான்ஸ் ஏன் இவ்வளவு பிரபலமான சுற்றுலா தலமாக விளங்குது என்பதை இவை அனைத்தும் எழுதி காட்டுகின்றன. இந்த நாட்டில் பிரெஞ்சு மொழி பேசுபவர்கள் எத்தனை பேர்னா, ஆங்கிலம், மேண்டரின், இந்தி, ஸ்பானிஷ் மற்றும் அரபு மொழிகளுக்கு பிறகு பிரெஞ்சு மொழி பேசுபவர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் உலகின் 6வது பெரிய மொழியாகும். உலக அளவில் பிரெஞ்சு பேசும் சுமார் 321 மில்லியன் மக்கள்ல ஏறத்தாழ 80 மில்லியன் பேர் அதனை தங்கள் முதல் மொழியாக பேசுறாங்க. ஆங்கிலத்துடன் சேர்த்து பிரெஞ்சு மொழி மட்டுமே 5 கண்டங்களிலும் புழக்கத்தில் உள்ள ஒரே மொழியாகும். 2018 ஆண்டுல 106 நாடுகள் மற்றும் பிராந்தியங்கள்ல பிரெஞ்சு மொழி பேசப்பட்டுச்சு. ஆங்கிலத்திற்கு பிறகு உலக அளவுல அதிகம் கற்பிக்கப்படும் மொழிகள்ல பிரெஞ்சு மொழியும் ஒன்றாகும். மேலும் கடந்த காலத்துல சுமார் 300 ஆண்டுகள் பிரெஞ்சு மொழி இங்கிலாந்தின் தேசிய மொழியாகவும் இருந்துள்ளது. பிரான்ஸ் நாட்டில் உள்ள பல்பொருள் அங்காடிகள், சூப்பர் மார்க்கெட்டுகளில் விற்பனை செய்ய முடியாத உணவுப் பொருட்களை குப்பையில எறிவதோ அல்லது அழிப்பதோ சட்டப்படி குற்றமாக அங்கு காணப்படுது. 2016 ஆண்டுல பிரான்ஸ் ஒரு சட்டத்தை ஏற்றினாங்க. அந்த சட்டம் உணவுப் பொருட்களின் காலாவதி தேதி மற்றும் விற்பனை தேதி நெருங்கும் வேளையில அவற்றை வீசி எறிவதையும் வேண்டுமென்றே கெடுப்பதையும் பல்பொருள் அங்காடிகளை தடுக்கிறாங்க. மாறாக அவர்கள் இந்த உணவு அனைத்தையும் தொண்டு நிறுவனங்களுக்கு, உணவு வங்கிகளுக்கும் வழங்க வேண்டும் அப்படின்னு அவங்க கூறியிருந்தாங்க. இதன் மூலம் மிகவும் தேவைப்படும் மக்களுக்கு மேலும் பல மில்லியன் உணவுகள் கிடைச்சது. அதே போல ஐரோப்பாவின் மிக உயரமான மலை பிரான்சில் தான் உள்ளது. மாண்ட் பிளாங்க் பிரான்ஸ் ஆல்ப்ஸ் மலைத்தொடரில் அமைந்துள்ளது. மேலும் இது 4808 மீட்டர் உயரம் கொண்டது. தென்கிழக்கில் உள்ள ஆல்ப்ஸ் மலைத்தொடரும் தென்மேற்கில் உள்ள பைனரீஸ் மலைத்தொடரும் பிரான்சின் முக்கிய மலைத்தொடர்கள் ஆகும். பிரான்சில் மாசிப் சென்ட்ரல் மற்றும் ஜூரா மலைகள் உட்பட பல சிறிய மலைத்தொடர்களும் அமைந்திருக்கு. இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னா, 2024 கோடைக்கால ஒலிம்பிக் போட்டிகள் பாரிஸில் நடைபெற்றுச்சு. இதன் மூலம் அந்த நகர்ல ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறுவது இது 3வது முறையாகும். முதலாவது 1900 ஆண்டிலும் 2வது 1924 ஆண்டிலும் நடைபெற்றுச்சு. இது 3வது போட்டிக்கு சரியாக ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு ஆகும். 1924 ஆண்டு நடைபெற்ற போட்டிகள்ல 3089 விளையாட்டு வீரர்கள் பங்கேற்றாங்க. மேலும் அவை நிறைவடைய 3 மாதங்களுக்கு சற்று குறைவான காலம் ஆச்சு. 2024 ஆண்டு நடைபெற்ற போட்டிகள்ல 10,500 போட்டியாளர்கள் பங்கேற்றாங்க. மேலும் அவை ஜூலை 26 முதல் ஆகஸ்ட் 11 வரை நடைபெற்றுச்சு. ஒலிம்பிக் போட்டிகளின் வரலாற்றிலேயே முதல் முறையாக 2024 பாரிஸ் ஒலிம்பிக்ல பிரேக் டான்சிங் இடம்பெற்றுச்சு. உலகின் மிக கடினமான மிதிவண்டி போட்டியாக பலரால் கருதப்படும் டூர் டி பிரான்ஸ் 100 ஆண்டுகளுக்கு மேலான பழமையானதாக கருதப்படுது. சரியாக சொல்ல போனா 2024 ஆண்டு நிலவரப்படி இந்த வரலாற்று சிறப்புமிக்க மிதிவண்டி போட்டிக்கு 121 ஆண்டுகள் ஆகின்றன. இந்த பந்தயம் முதல்ல 1903 நடைபெற்றுச்சு. எல் ஆட்டோ என்ற செய்தித்தாள் விற்பனை அதிகரிப்பதற்காக இது உருவாக்கப்பட்டுச்சு. ஆரம்பத்துல 6 கட்டங்கள், அதாவது 6 சுற்றுகள் மட்டுமே இருந்துச்சு. ஆனா போட்டியாளர்கள் பிரமிக்க வைக்கும் வகையில 2428 கிலோமீட்டர் தூரத்தை கடந்தாங்க. அந்த முதல் போட்டியில் பங்கேற்ற 60 வீரர்கள்ல 21 பேர் மட்டுமே பந்தயத்தை முடிச்சாங்க. மிக நீண்ட கட்டம் 471 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. அதை வெற்றி பெற்ற வீரர் முடிக்க 18 மணி நேரத்திற்கு மேலாக ஆச்சு. முழு பாரிஸ் நகரத்திலும் ஒரே ஒரு ஸ்டாப் சிக்னல் மட்டுமே உள்ளது. மோனலிசா ஓவியம் வைக்கப்பட்டுள்ள பாரிஸின் லூவ்ரோ அருங்காட்சியகமே உலகில் அதிகம் பார்வையிடப்படும் அருங்காட்சியகமாக இருக்கு. பிரான்ஸ் நாட்டில் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வகை சீஸ் என 365 நாட்களுக்கும் வெவ்வேறு வகையான சீஸ்களை சாப்பிட முடியும். ஐரோப்பிய ஒன்றியத்தில் நிலப்பரப்பால் பிரான்ஸ் மிகப்பெரிய நாடாகும். பிரான்சின் நிலப்பரப்பு அதன் 6 பக்க வடிவத்தின் காரணமாக அருங்கோணம் என்று அழைக்கப்படுகிறது. 1910 ஆண்டு முதல் பிரான்சின் ரயில் நிலையங்கள்ல
காதலர்கள் முத்தமிடுவது சட்டப்படி தடை செய்யப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான விதியாக உள்ளது. ரயில்கள் தாமதப்படுவதை தடுக்கவே இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. பிரான்ஸ் நாடு ஆண்டுதோறும் சுமார் 9 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை இருக்குது. இது உலகின் எந்த நாட்டையும் விட அதிகமாக காணப்படுது. பாரிஸ்ல தினமும் 10க்கும் மேற்பட்ட திரைப்படங்களின் பதிவாக்கம் இங்கு எடுக்கப்படுது. அதற்கு முக்கிய காரணம் இங்குள்ள பூங்காக்கள் மற்றும் அருங்காட்சியகம் தவிர மற்ற இடங்கள்ல படக்காட்சிகள் எடுப்பதற்கு முற்றிலும் இலவசமாகும். பாரிஸ்ல மட்டும் 400க்கும் மேற்பட்ட திரைப்பட திரைகளும், அதாவது 450 தியேட்டர்களும், பூங்காக்கள் மற்றும் 173 அருங்காட்சியகங்களும் அமைக்கப்பட்டிருக்கு. உலகில் உள்ள 38 நகரங்களுக்கு பாரிஸ் என்று பெயர் வைக்கப்பட்டு இருந்தாலும், பாரிஸ் என்று சொன்னதும் நமக்கு முதல்ல ஞாபகம் வருவது பிரான்ஸ் தலைநகரமாகிய பாரிஸ் நகரமே. இத்தகைய பல சிறப்புகளை கொண்ட பாரிஸ் நகரத்தின் தட்பவெப்ப நிலையும், மனதை ரம்மியமாக வைத்திருக்கும் குளிர் மற்றும் சீரான வெப்பமும் எப்பொழுது நிலவுவதால சுற்றுலா பயணிகளுக்கு காண கிடைக்காத அற்புத நகரமாக இந்த பாரிஸ் நகரம் விளங்குது. நீங்க எப்பயாவது பிரான்ஸ் நாட்டிற்கு சுற்றுலா சென்றா நாம் மேலே சொன்ன அந்த நாட்டின் புகழ் வாய்ந்த தலைநகரமான பாரிஸ் நகருக்கும் சென்று நான் மேலே குறிப்பிட்ட இடங்களுக்கும் பயணம் செய்து பயன்பெறலாம். இதே போல உலகில் நடக்கக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை, புது புது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய தமிழ் களஞ்சியம் சேனலை பின்தொடருங்க. மேலும் இதே போன்று பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை அடுத்த காணொலி மூலம் விரிவா பார்க்கலாம். நன்றி.